We thank the Lord for His precious word. We are able to meditate on every Wednesday. ஒவ்வொரு புதன்கிழமையும் தேவனுடைய வெளியேற பெற்ற வார்த்தைகளை தியானிக்கிற தருணத்திற்காக நன்றி செலுத்துவோம். The Lord in His great mercies, He has been opening our spiritual eyes and He has been giving us true understanding about this great salvation unto which He has called us. இந்த மிகப்பெரிய ரட்சிப்புக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை குறித்ததான உண்மையான அறிவை பெறும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். Opened our eyes in measures to behold this salvation. இந்த ரட்சிப்பை நாம் கண்டுகொள்ளும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்களை ஒரு அளவிற்கு தேவன் திறந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். We heard that this salvation is progressive. இந்த ரட்சிப்பானது முன்னேறுகிற ஒன்று என்று நாம் கேட்டோம். We thank God for delivering us from many bondages that we were concerning our salvation. நம்முடைய ரட்சிப்பை பொறுத்தவரையிலே நாம் பலவிதமான கட்டுக்குள்ளாக இருந்தோம். அதையெல்லாம் தேவன் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். பலவிதமான பாரம்பரியங்களினாலே நாம் கட்டுண்டவர்களாக இருந்தோம். There were a lot of thoughts within us concerning this salvation which are not right according to God's word. இந்த ரட்சிப்பை பொறுத்தவரையிலே தேவ வசனத்தை அடிப்படையாக கொண்டு இல்லாமல் நம்முடைய நினைவுகளிலே பலவிதமான தவறான காரியங்கள் இருந்தது. We thank God that our spirit was saved. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துவோம். The day when we came to the knowledge of Jesus Christ as our savior. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த அறிவின் நாளிலே நாம் இதை பெற்றோம். He raises up from the dead. தேவன் நம்மை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்தார். நம்முடைய ஆவி உயிர்த்தெழுந்தது. Our spirit was raised up to life. நம்முடைய ஆவியானது உயிர்த்தெழுந்தது. Now, as we heard, man is spirit, soul and body. மனிதனானவன் ஆவி, ஆத்துமா, சரீரமாக இருக்கிறான் என்று நாம் கேட்டோம். Yes. And we heard, as we saw, our spirit is saved. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டோம். Our soul is being saved. இப்பொழுது நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Shall be redeemed. மேலும் நம்முடைய சரீரம் மீட்கப்படும். God is working out His threefold salvation into our lives. நம்முடைய வாழ்விற்குள்ளாக இந்த மூன்று விதமான ரட்சிப்பை தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And we thank God for this is a progressive work of God in our lives. நம்முடைய வாழ்விலே இது தேவனுடைய தொடர்ச்சியான கிரியையாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். Majority of Christendom today are settled in one place. They have settled in one place, saying that our spirit is saved. Now all that is left, that we wait for His coming and we will go to heaven. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் ஒரே நிலையிலே தங்கிவிட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்த பிறகு நாங்கள் செல்வோம் பரலோகத்திற்கு என்று அவர்கள் தேங்கி நிற்கிறதை பார்க்கிறோம். The way God has been opening up this wonderful salvation to us. இந்த அற்புதமான ரட்சிப்பை தேவன் நமக்கு திறந்து காண்பித்துக் கொண்டு வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். Now, last 2 weeks we have considered about our intellect is being saved. நம்முடைய புத்தியானது மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் கேட்டோம். Our thought realm is being saved that we may have His thoughts. அவருடைய நினைவை நாம் பெறும்படியாக நம்முடைய நினைவின் மண்டலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கேட்டோம். நம்மளுடைய நினைவுகள் எவ்வளவு மாறுபட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அவருடைய நினைவுகளை பெறும்படியாக இந்த நம்முடைய நினைவுகள் எல்லாம் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும்.
இந்த கிரியையை தேவன் இப்பொழுது செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். And we also saw last week கடந்த வாரம் மேலும் கேட்டோம், our emotions, the realm of our emotions and feelings, the realm of our soul is to be saved. நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் இவைகள் ஆத்ம மண்டலத்திலே காணப்படுகிறது, அவைகளும் மாற வேண்டும் என்று கேட்டோம். Life and example of Isaac. ஈசாக்கினுடைய உதாரணத்தை நாம் கேட்டோம். How he was, how he was blind and then he had no way to discern, when Jacob came and knelt before him. அப்படியாக ஈசாக்கு பார்வையற்றவனாக இருந்தபடியினால் அந்த தனக்கு முன்பாக நின்ற அந்த யாக்கோபை அறியாமல் இருந்தான். அவர் உணர்வுகளின்படியாக சென்றார். நமக்கு தெரியும் அது ஆட்டு ரோமத்தின் உணர்வு என்று. And he thought it was Esau. அது ஏசா என்று அவர் நினைத்தார். And so we see that many a time பல வேளைகளிலே நாம் பார்க்கிறோம் goat hair feeling. நமக்கு ஆட்டு ரோமத்தின் உணர்வுகள் இருக்கிறது. No discernment of the spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியினுடைய உணர்வை கொண்டிராமல் இருக்கிறோம். Our spirit is so blind. நம்மளுடைய ஆவியானது பார்வையற்று இருக்கிறது. And we saw very clearly that the realm of our feeling will have to be changed. நம்முடைய உணர்வுகளின் மண்டலம் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்று நாம் கேட்டோம். If we go by our feelings, we can miss God's purpose in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உணர்வின் படியாக சென்றால் தேவனுடைய தீர்மானத்தை நாம் இழந்து விடுவோம். We feel many things. நாம் பல காரியங்களை உணர்கிறோம். Are not godly feelings. அது தேவ பக்தியற்ற உணர்வாக இருக்கிறது. They are ungodly feelings. அவைகள் தேவ பக்தியற்ற உணர்வாகும். And we heard, sometimes, people even put fleas before God. சில வேளைகளிலே தேவனுடைய ஜனங்கள் ஆட்டு ரோமத்தின் தோலை தேவனுக்கு முன்பாக போடுகிறார்கள் என்று கேட்டோம். Fleas. Right, okay. And we saw the example of Gideon. கிதியோனுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம். And I would like to say one thing here. இங்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Many believers are still living in that realm today in the New Testament times. இன்று இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட அநேக விசுவாசிகள் இந்த மண்டலத்திலே காணப்படுகிறார்கள். We need to understand, we must understand God's word which is black and white. நமக்கு எழுத்து வடிவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை நாம் அறிந்து உணர வேண்டும். If you have not understood his mind which is written in God's word, தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிற அவருடைய சிந்தையை நாம் அறியவில்லை என்றால், and if the Holy Spirit is not enough to guide us, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவராக இல்லாமல் இருந்தால், and we trust in other things, மற்ற காரியங்களை நாம் விசுவாசித்துக் கொண்டிருந்தால், I tell you that is going to definitely deceive us. இவைகள் நம்மை நிச்சயமாகவே வஞ்சிக்க செய்யும். Many people depend upon dreams. அநேகர் சொப்பனங்களை அவர்கள் நம்புகிறார்கள். And they go by, that person also said, this person also said. அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்று சொல்கிறார்கள். நான் அப்படியாக நினைக்கிறேன். These are things that we commonly hear among believers. இப்படியாக அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள். They go after those things. அதற்கு பிறகாக அதன் பின்பாக அவர்கள் செல்கிறார்கள். தேவ வசனத்தின்படியாக செல்கிறதில்லை. தேவ ஜனங்களுக்கு தேவ வசனத்திலே அவருடைய சிந்தை தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆகையால் உணர்வின்படியாக செல்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். We must be open in our hearts to go to God, go to the Holy Spirit and the Word to lead us and guide us in our lives. நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தப்படும்படியாகவும் வழிநடத்த செய்யும்படியாகவும் தேவனிடத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரிடத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் நாம் செல்ல வேண்டும். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் திறந்தவனாக இருக்க வேண்டும். என்னுடைய மாறுபட்ட உணர்வை தேவனுடைய உணர்வுக்கு மாறும்படியாக நான் திறந்து கொடுக்க வேண்டும்.
So it is here I have to be open. இந்த இடத்திலே நான் திறந்திருக்க Many a வேண்டும். time we go by feelings. அநேக வேளைகளிலே நாம் Feelings உணர்வுகளினால் are ஆட்கொள்ளப்படுகிறோம். things that judge. நம்மளுடைய உணர்வுகளே நம்மை நியாயம் தீர்க்கிறது, நம்மை முடிவெடுக்க செய்கிறது. How terrible that is. எவ்வளவு இது பயங்கரமான ஒரு காரியம். Divisions. பிரிவினைகள் In the family among God's people, believers. விசுவாசிகளாக இருக்கிற தேவ ஜனங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் கிறிஸ்துவ சரீரத்தின் அங்கத்தினர்கள் Their egos come up. எங்கு உயர்ந்தவன் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இப்படி நான் நினைக்கிறேன், இப்படி நீங்கள் I will நினைக்கிறீர்கள். tell you, many a time we lack discernment, and I see that even in our midst this. இந்த காரியங்களே நம்முடைய வகையிருக்கிற இல்லாமல் இருக்கிறது. இவை நம்முடைய மத்தியிலும் நாம் இதை பார்க்கிறோம். நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் Feeling. நம்முடைய உணர்வுகளின்படியாக செல்கிறோம். நான் நினைப்பது நல்லது, God's feeling. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார்? Save us, brothers and sisters. தேவன் நம்மை ரட்சிக்கட்டும். தேவ ஜனங்களே, God loves us. தேவன் நம்மை அன்பு God செய்கிறார். wants to take us on in this great salvation. இந்த பெரிய ரட்சிப்பிலே So the தேவன் question is நம்மை that, எடுத்து செல்ல How many விரும்புகிறார். of us will be willing to let go our feelings? எத்தனை பேர் நம்முடைய உணர்வுகளை விட்டுவிட தயாராக Take இருப்போம்? on His feelings. அவருடைய உணர்வை எடுக்கும்படியாக We also saw last week, நாம் மேலும் the கேட்டோம். soul man is also His will. அந்த ஆத்தும மனிதன் சித்தத்தையும் Where he கொண்டிருக்கிறான் has என்று his கேட்டோம். desires. அங்கு அவனுடைய வாஞ்சிகளை கொண்டிருக்கிறான், Where he has his decisions. அவனுடைய முடிவுகளை கொண்டிருக்கிறான். That's where we need to change. அங்குதான் நாம் மாற்றப்பட வேண்டும். Yes, that's where we need to change, brothers and sisters. அங்குதான் நாம் மாற வேண்டும் தேவ ஜனங்களே. And it's not an easy area for any man. எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு எளிதான ஒரு But we காரியம் அல்ல இது. must be open to change. ஆனால் நாம் மாறுவதற்கு நிச்சயமாக திறந்திருக்க God வேண்டும். wants to change our desires. நம்மளுடைய வாஞ்சிகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். So that God will give you the desires of your heart. உங்களுடைய மனதின் விருப்பத்தை தேவன் அருளி செய்வார் என்று கேட்டோம். And what that scripture really means. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், I'm not going back into those thoughts. அந்த தியானத்திற்கு We மறுபடியும் saw நான் the செல்லவில்லை. example of David there. அங்கு தாவீதின் உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். God would give us the desires of our hearts. நம்முடைய மன விருப்பத்தின் வாஞ்சையை தேவன் It அருளி does not செய்வார். mean that God will give us what we want. நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவன் That கொடுப்பார் என்ற அர்த்தம் அல்ல. scripture is totally, it's twisted and turned and used for fulfilling the desires of men. மனிதனுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக அந்த வேத பதியானது திரித்து பேசப்பட்டு உபயோகப்படுத்தப்படுகிறது. But that scripture doesn't mean that. அந்த வேத பகுதி அதை சொல்லவில்லை. What it really means is, அதனுடைய when we உண்மையான are அர்த்தம் open என்னவென்றால், for God to work His desire in us, நமக்குள்ளாக தேவனுடைய வாஞ்சையை கிரியை செய்வதற்கு நாம் திறந்திருக்கும் where பொழுது, God would meet His own need அங்கு தேவன் தன்னுடைய தேவையை and சந்திக்கிறார், also our needs. நம்முடைய தேவையும் சந்திப்பார். So we thank God for all that God has spoken to us. நமக்கு தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்காகவும் Those நன்றி who want to செலுத்துவோம். really meet God's needs தேவனுடைய தேவையை உண்மையாக சந்திக்க and want விரும்புகிறவர்கள், to go on into maturity அவர்கள் பரிபூரணத்துக்கு செல்ல விரும்புகிறவர்கள், and go on into the fullness in Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான வளர்ச்சிக்கு they வர will set விரும்புகிறவர்கள், aside this carnal mind, இந்த மாம்ச சிந்தை அவர்கள் தள்ளி வைப்பார்கள். the carnal thinking, அந்த மாம்ச the எண்ணங்கள், carnal desires. அந்த மாம்ச வாஞ்சைகள் They will never butcher God's word. தேவனுடைய வசனத்தை துண்டு துண்டாக அவர்கள் வெட்ட மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை துண்டு துண்டாக அவர்கள் வெட்ட மாட்டார்கள். काट काट के अपना स्वयं इच्छा करने के लिए इस्तेमाल नहीं करेगा. They will not தங்களுக்கென்று butcher God's word to justify their own way of thinking, feeling and doing. தங்களுடைய நினைவுகளையும் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய சித்தங்களையும் செயல்படுத்துவதற்காக தேவனுடைய வசனத்தை அவர்கள் துண்டு துண்டாக வெட்ட மாட்டார்கள். We move on tonight. இன்று இரவு நாம் தியானத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பு அநேகர் தங்களுடைய சித்தத்தை செய்கிறார்கள். அவருடைய படுக்கையை நரகத்திலே போடுகிறார்கள். மேலும் அவருடைய படுக்கையை நரகத்திலே போடுகிறார்கள். They are living in a place of terrible sorrow and pain and mental torment.
அவர்கள் ஒரு துக்கத்திலும் ஒரு விரக்தியிலும் அவர்கள் மனதளவிலே ஒரு துக்கத்திலும் காணப்படுகிறார்கள், வேதனையிலும் காணப்படுகிறார்கள். Tonight to God's word. தேவ வசனத்தை கேளுங்கள். If இந்த you இரவு want to do your will, God cannot stop you. உங்களுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய விரும்பினால் தேவன் உங்களை தடுக்க முடியாது. God has given you a will. தேவன் உங்களுக்கு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். God wants that will to be used to do His will. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்முடைய சித்தம் பயன்படுத்தப்பட வேண்டும். First man Adam. இப்படியாகவே முதல் மனிதன் ஆதாமிலிருந்து தேவன் விரும்பினார். First woman Eve. முதல் மனுஷி ஏவாளிலிருந்து இதையே தேவன் விரும்பினார். They would use their will to choose God's will. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினார். நமக்கு தெரியும் என்ன நேர்ந்தது என்று. இன்று இரவு உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், எனக்கும் கூட என்னுடைய சித்தத்தை செய்ய விரும்பினால் தேவன் அதை செய்ய விட்டு விடுவார். ஏனென்றால் உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறீர்கள், உங்களை தேவன் உங்களுடைய சித்தத்தை செய்ய விட்டு விடுவார். இதை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் சொல்லுகிறார்கள், தேவனை என்னை நிறுத்தும், நீர் என்னை நிறுத்தும். தேவன் நம்மை நிறுத்த மாட்டார். நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் அன்பினாலே உங்களை தடுக்க முயற்சி செய்வார். To stop you from going your way, definitely. உங்கள் வழியிலே செல்வதற்கு அவர் உங்களை நிச்சயமாக தடை செய்வார். But when you are determined to go your way, உங்களுடைய வழியிலே செல்வதற்கு நீங்கள் தீர்மானமாக இருந்தால் மேலும் அவர் உங்களை விட்டு விடுவார். His creation. அவர் தன் படைப்பை அவர் மதிக்கிறார். Because he gave you the will. ஏனென்றால் அவர் உங்களுக்கு அந்த சித்தத்தை கொடுத்திருக்கிறார். Lord, break my will. அநேகர் ஜெபிக்கிறார்கள், தேவனே என் சித்தத்தை உடையும். How can he break your will? அவர் உங்கள் சித்தத்தை எப்படி உடைக்க முடியும்? அவர் உங்களுக்கு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சித்தத்தை அவர் உடைக்க மாட்டார். Because he gave you the will. ஏனென்றால் சித்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். That will to be used to choose his will. அவருடைய சித்தத்தை செயல்பட தேர்ந்தெடுப்பதற்கு நம்முடைய சித்தம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். We must deny our will. நம்முடைய சித்தத்தை நாம் மறுதலிக்க வேண்டும். Say, Lord, not my will but your will. தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்ல வேண்டும். இப்படியாகவே குமாரன் பிதாவுக்கு நேராக செய்தார். நம்முடைய இரட்சகரிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. தேவ ஜனங்களே, விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கு ரோட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய லோத்தை போல இருக்க வேண்டாம். பசுமையான புல்வெளியை பார்த்தேன், ஆகையால் நான் செல்லுகிறேன். அவன் தேர்ந்தெடுத்தான். ஆனால் ஆபிரகாம் சொன்னார், நீர் தேர்ந்தெடு. முதலிலே தன்னுடைய தேர்ந்தெடுப்பை தேவனுக்கு விட்டு கொடுத்தார். தன்னுடைய தேர்ந்தெடுப்பை தேவனுக்கு விட்டு கொடுத்தார். நாம் எல்லோருக்கும் அது மிகப்பெரிய அற்புதமான உதாரணம். வாலிப சகோதரர்களே, you give your heart, your desire to God. உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய வாஞ்சைகளையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய தேர்ந்தெடுப்பை தேவனுக்கு கொடுங்கள். And God will choose for you. தேவன் உங்களுக்காக தேர்ந்தெடுப்பார். Best for your life. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்ததாக இருக்கும். How God chose for Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி தேர்ந்தெடுத்தார்? ஆகையால் நீங்கள் உற்சாகப்படுங்கள். I don't know why, to share these even tonight. இன்று இரவு இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் என்னை ஏவுகிறார். Tonight this thought. இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தமாயில்லை. The Spirit of God is compelling me to say these words. ஆனால் ஆவியானவர் இதை சொல்வதற்கு என்னை ஏவுகிறதை நான் பார்க்கிறேன். Remember, God has given you the will, and you and I, we have to choose His will, denying our will.
நமக்கு தேவன் சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம சித்தத்தை கொண்டு என்னுடைய மாறுபட்ட வாஞ்சைகள் அவருடைய சித்தத்திற்காக பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். Everybody wants to do God's will. எல்லோரும் தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்காக எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள்? கடைசியாக எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள்? எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடிகிறது? The reality is that not many finally do the will of God in their lives. உண்மையிலே கடைசியிலே அநேகர் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடிவதில்லை. How many are able to finally do the will of God in their lives? தங்களுடைய வாழ்க்கையில இறுதியாக எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடிகிறது? Is to miss God. தேவனை துரிதப்படுத்துவது தேவனை இழப்பதற்கு சமமாகும். Many people cannot wait for God. தேவனுக்கென்று காத்திருக்க அநேகருக்கு நேரம் இல்லை. To hurry is to miss God in your life. தேவனை துரிதப்படுத்தும் பொழுது தேவனை இழக்கிறோம். அதுவே உண்மையாகும். Faith always waits for God. விசுவாசம் எப்பொழுதும் தேவனுக்கென்று காத்திருக்கும். And several people, அநேக ஜனங்கள், அநேகர் God's will in their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை இழந்திருக்கிறார்கள். In some areas of our lives, நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே God's will, தேவனுடைய சித்தத்தை இழக்கும் பொழுது irreparable. அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. It is not possible to reverse. அதை மறுபடியும் கொண்டு வருவதற்கு முடியாது. And therefore I would like to say tonight, I don't know why am I sharing this tonight. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I feel a great burden in my spirit. என்னுடைய ஆவியிலே மிகப்பெரிய பாரத்தை உணர்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் நிச்சயமாகவே for God to change. These are the days our thoughts, our feelings, our emotions and our desires, our decisions, our will have to be changed for His. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்மளுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் இவைகள் எல்லாம் மாற வேண்டிய தருணமாக இருக்கிறது. We saw 3 men. 3 மனிதர்களை பார்த்தோம். In the boats. படகிலே இருந்தார்கள். In the storms. அவர்கள் புயலிலே இருந்தார்கள். One was outside the will of God. ஒருவர் தேவ சித்தத்திற்கு மாறாக இருந்தார். அவர் புயலினால் மேற்கொள்ளப்பட்டார். And that's where many people are today. இன்று அநேகர் இப்படி காணப்படுகிறார்கள். Outside the will. அவர்கள் தேவ சித்தத்திற்கு வெளியிலே அவர்கள் வாழ்க்கையின் புயலிலே மாட்டிக்கொள்கிறார்கள். But there was another man. ஆனால் இன்னொரு மனிதர், அப்போஸ்தலர் பவுலானவர் தேவனுடைய சித்தத்தில் இருந்தார். He endured the storm. அந்த புயலை அவர் சகித்தார், சமாளித்தார். அவர் தேவனுடைய சித்தத்தில் இருந்தார். அவருக்கு முழு நிச்சயம் இருந்தது. அந்த பிரயாணத்தை எடுத்து அந்த நோக்கத்திலே நிச்சயமாக அடைவார் என்று அவர் நிச்சயப்படுத்தி இருந்தார். ஆனால் ஒரு மிகப்பெரிய நியதியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே he was also in the boat. அவரும் படகிலே இருந்தார். மேலும் புயல் வந்தது. நாம் பார்க்கிறோம் அந்த புயலை அவர் அடக்கினார் என்று. ஏனென்றால் அவர் சித்தமாக தேவனுடைய சித்தமாக இருந்தார். அவரே தேவனுடைய சித்தமாக இருந்தார். இந்த பூமியிலே தேவனுடைய சித்தமாக இருப்பதற்கு சபை அழைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டோம். அந்த மகிமையுள்ள சபை இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை மிகச்சரியாக பிரதிபலிக்கும். அவர்கள் நிச்சயமாகவே தேவனோடு கூட ஆளுகை செய்வார்கள். மேலும் இன்று இரவு நான் அறிவிக்க விரும்பலாம். ஆகையால் தேவன் நம்மிலே மாற்றங்களை விரும்புகிறார். அந்த சபையை அந்த இடத்திலே கொண்டு வரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை மிகச்சரியாக பிரதிபலிக்கும்படியாக எந்த விதமான கரை திரை எந்த விதமான பழுதற்ற நிலைகளை காணும்படியாக நீங்களும் நானும் அந்த இடத்திலே வரும்படியாக தேவன் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார்.
ஆகவே We முதலில் come நான் across சொல்ல the விரும்புகிறேன், word repentance many a time in God's word. நம்முடைய வேத வசனத்திலே மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையை நாம் And I would like வாசிக்கிறோம். to say tonight இன்று நான் சொல்ல that விரும்புகிறேன், repentance is not a bad word. மனம் திரும்புதல் என்பது ஒரு தவறான மோசமான வார்த்தை அல்ல. Repentance is not a bad word. அந்த மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை You know, மோசமான for some வார்த்தை அல்ல. people, the word repentance is not a good word in their mind, in their hearts. சிலருக்கு இந்த மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை அது ஒரு And I want to சரியான say வார்த்தையாக tonight to இல்லை. all of us, ஆனால் இன்று இரவு உங்களுக்கு சொல்கிறேன், repentance is a key to this progressive salvation. இந்த முன்னேறுகிற ரட்சிப்பிலே மனம் திரும்புதல் ஒரு திறவுகோலாக இருக்கிறது. Yes, ek kunji hai. Repentance is a key to this progressive salvation. இந்த முன்னேறுகிற ரட்சிப்பிலே மனம் திரும்புதல் ஒரு திறவுகோலாக இருக்கிறது. Yes. You know, many a time there are reactions in the life of an average believer when he would hear the word repentance. ஒரு பொதுவான விசுவாசியின் வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது திகைப்படைகிறார்கள். Once two believers were talking to one another. இரண்டு விசுவாசிகள் ஒருமுறை பேசிக் கொண்டிருந்தார்கள். And in the conversation, அவர்கள் one சம்பாஷித்த asked போது the other, ஒருவர் இன்னொருவரை how கேட்டார், was the meeting last night? கடந்த இரவு எப்படி கூடுகை இருந்தது என்று Brother, how கேட்டார். was the meeting last night? கூட்டம் எப்படி இருந்தது என்று கேட்டார். What blessing you received being there in that gathering? அந்த கூடுகையிலே இருந்து என்ன ஆசீர்வாதத்தை What பெற்றீர்கள் blessing என்று you கேட்டார். received after hearing the preacher? அந்த பிரசங்கியை கேட்ட பிறகு என்ன And this man ஆசீர்வாதத்தை said, பெற்றீர்கள்? இந்த மனிதர் சொன்னார், I received something from God. ஆமாம், தேவனிடத்திலிருந்து ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன் என்றார். So how was it? ஆனால் இவர் கேட்டார், எப்படி இருந்தது? What is that you received? என்ன நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? This man said, I repented. இந்த மனிதர் சொன்னார், நான் மனம் திரும்பினேன் என்றார். How was your meeting? What did you உங்களுடைய receive from God? கூடுகையிலே தேவனிடத்திலிருந்து என்ன This brother பெற்றீர்கள்? said, I repented. இந்த சகோதரர் சொன்னார், நான் மனம் திரும்பினேன். Well, so you went to the altar? அப்படியா, நீங்கள் பலிபீட அழைப்புக்கு சென்றீர்களா? So you had an altar call in that meeting at the end? கடைசியிலே அந்த கூடுகையிலே நீங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு When the அழைக்கப்பட்டீர்களா? preacher gave the message at the end, there was an altar call and so you went forward? அந்த பிரசங்கியார் செய்தியை முடித்த பிறகு ஒரு ஒப்பு கொடுப்பதின் அழைப்பு இருந்ததா I என்று thought you கேட்டார். were already saved. நான் நினைத்தேன் நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே. I was under the impression you are saved and you are baptized. நீங்கள் மறுபடியும் பிறந்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேனே. अब तो उद्धार भी पाया है, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே. लिया है. मैंने ऐसे सोचा. I thought you were baptized, you are also born again, saved. நீங்கள் மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் நினைத்தேனே. Then this brother answered, இந்த சகோதரர் அப்பொழுது சொன்னார், I am. ஆமாம், நான் நிச்சயமாகவே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். I am baptized, நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். being saved. ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். But I am being saved. நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். I did not go to the altar. நான் ஒப்பு கொடுத்தலின் அழைப்பிற்கு செல்லவில்லை. Nor was an altar call there. அங்கு ஒரு ஒப்பு கொடுத்தலின் அழைப்பும் இல்லை. But I repented. ஆனால் நான் மனம் There was திரும்பினேன். a great change that happened in my mind. என்னுடைய சிந்தையிலே ஒரு மிகப்பெரிய மாறுதல் நடந்தது. Great conviction came upon my heart. என்னுடைய இருதயத்திலே மிகப்பெரிய உணர்த்துதல் வந்தது. And that other believer was wonderstruck. அந்த இன்னொரு விசுவாசி திகைப்படைந்தவராய் நின்றார். Yes. You know, so in the life of many believers today, அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையிலே இன்று repentance is not something that they think about after they are born again. மனம் திரும்புதல் என்பதை அவர்கள் மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறமாக நினைப்பதே இல்லை. For many, when we talk about repentance, மனம் திரும்புதலை they குறித்து don't நாம் feel very good about it. மனம் திரும்புதலை குறித்து விசுவாசிகளுக்கு பேசும் பொழுது அதை குறித்து அவர்கள்
சரியாக எடுக்கிறதில்லை. But I would like to say one thing tonight. ஆனால் இன்று இரவு உங்களுக்கு சொல்கிறேன், This brother said very clearly, இந்த சகோதரர் சரியாக there was சொன்னார். no altar call. அங்கு எந்த ஒரு பலிபீட அழைப்பும் இல்லை. But ஆனால் God's word தேவனுடைய வார்த்தை brought great repentance in my heart. என்னுடைய இருதயத்திலே மிகப்பெரிய மனந்திரும்புதலை கொண்டு வந்தது. And I want to say, brothers and sisters, ஆகவே சகோதர you know, சகோதரிகளை நான் this சொல்ல is the விரும்புகிறேன். reality இதுவே உண்மையாகும். in those who are moving on in their salvation. தங்களுடைய இரட்சிப்பிலே முன்னேறுகிறவர்களுக்கு இது ஒரு உண்மையாகும். For many believers today, இன்று அநேக for விசுவாசிகளுக்கு, most people today, இன்று பெரும்பான்மையான repentance பேர்களுக்கு is something that they have done in their lives 5 years ago. 5 வருடங்களுக்கு முன்பாக மனம் திரும்பி இருக்கிறார்கள். They did 10 years ago. 10 வருடங்களுக்கு முன்பாக அதை Or they did செய்திருக்கிறார்கள். 30 years ago. 30 வருடங்களுக்கு முன்பாக செய்திருக்கிறார்கள். But there is no progressive repentance in their lives. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான மனம் திரும்புதல் இல்லை. There is more to this thing that is called repentance. More. மனம் திரும்புதல் என்கிற அந்த காரியத்திலே அதிகமாக நாம் பார்க்கிறோம். Yes. That you and I need to realize and understand. நீங்களும் நானும் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். Many times people think repentance is just an initial foundation. அநேக வேளைகளிலே மனம் திரும்புதலை அஸ்திவாரமாக அநேகர் நினைக்கிறார்கள். We have done it. அதை நாம் It is போட்டு done, விட்டோம், it's finished with. அதை போட்டு விட்டோம், அது முடிந்து விட்டது என்று But நினைக்கிறார்கள். I would like to say, ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், there is தெளிவாக சொல்ல more to விரும்புகிறேன். this thing called repentance. மனம் திரும்புதல் என்கிற காரியங்களை பொறுத்தவரையிலே அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. And therefore, first thing that we need to understand is the repentance is not a bad word. ஆகவே முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்புதல் என்பது Because that மோசமான word is ஒரு வார்த்தை அல்ல. often used to tell sinners to repent. ஏனென்றால் இந்த வார்த்தையானது பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்கிறதாக இருக்கிறது. Yes. So for many it's a bad word because I'm no more a sinner. ஏனென்றால் அநேகருக்கு இது ஒரு மோசமான வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பாவிகள் இல்லையே என்று சொல்கிறார்கள். But I would like to say, repentance is not a bad word in God's divine economy. தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே மனம் திரும்புதல் என்பது ஒரு மோசமான வார்த்தை அல்ல என்பதை அறிந்து Please கொள்ளுங்கள். understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You know, we need to get the right balance of this in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை குறித்து சமநிலையிலே காணப்பட வேண்டும். There's one group of people, ஒரு சில பேர்கள் இப்படி இருக்கிறார்கள். those who are saved, அவர்கள் they're ரட்சிக்கப்பட்டார்கள், healed, அவர்கள் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் maybe விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். in a convention season ஒரு கன்வென்ஷன் நாட்களிலே, or in some meetings. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு There's one கூடுகையிலே group like that. ஒரு சில பேர் And இப்படி there's இருக்கிறார்கள். another group, இன்னொரு பேர்கள் they are misguided people or saints, அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிற you know, misguided. விசுவாசிகள், தவறாக செல்லுகிற Misguided பரிசுத்தவான்கள், saints தவறாக who வழிநடத்தப்படுகிற are genuinely converted, அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறார்கள். yes, and is told to them, அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, all things have become new. எல்லா காரியங்களும் புதிதாகிவிட்டது. They are genuinely repented people, அவர்கள் உண்மையாகவே மனமாற்றம் அடைந்திருக்கிற ஜனங்கள். yes, but they have been told ஆனால் அவர்களுக்கு all சொல்லப்பட்டிருக்கிறது, things have become new. 1 Corinthians எல்லா 5, காரியங்களும் 7. புதிதாகிவிட்டது. 1 கொரிந்தியர் 5:17. Those who are in Christ Jesus, all things have become new. கிறிஸ்துவிலே இருக்கிற எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் புதிதாயிருக்கிறது. And after that they go back home. அவர்கள் அதற்கு They பிறகாக வீட்டிற்கு discover சென்று that all things are not really new now.
எல்லா காரியங்களும் புதிதாக இல்லை என்பதை அவர்கள் அறிகிறார்கள். All things have not become really new. எல்லா காரியங்களும் நிச்சயமாகவே புதிதாக ஆகவில்லை. அந்த விரக்தியினால் they turn to the altar to be saved again and again and again. மறுபடியுமாக ரட்சிக்கப்படுவதற்கு அந்த பலிபீட அழைப்பிற்கு மறுபடியும் வருகிறார்கள். So there are two groups. இங்கு இரண்டு விதமான ஜனங்கள். They get saved and healed and delivered. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஜனங்கள். In convention season. அந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே. And in every convention they get saved. அவர்கள் ஒவ்வொரு கன்வென்ஷனிலும் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். In every meeting they get saved. ஒவ்வொரு கூட்டங்களிலும் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். That's one group. இப்படிப்பட்ட ஒரு வித ஜனங்கள். ஆனால் இன்னொரு வித ஜனங்கள் அவர்கள் உண்மையிலே மனமாற்றம் அடைந்தவர்கள். அவர்களுடைய அஸ்திவாரம் சரியாக போடப்படவில்லை. எல்லாம் புதிதாக இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே உண்மையாகவே மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் புதிதாகிவிட்டது என்று. ஆனால் அவர்கள் அதை அறிவதில்லை. ஆகையால் அவர்கள் மறுபடியும் அந்த ஒப்புக் கொடுத்த அழைப்புக்கு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சரியான அஸ்திபாரம் போடப்படவில்லை. மனம் திரும்புதலுடைய சரியான அஸ்திபாரம் போடப்படவில்லை. ஆகவே இந்த மண்டலத்திலே அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த மனம் திரும்புதலின் சரியான அஸ்திபாரத்தை நாம் போட வேண்டும். மேலும் அந்த மனம் திரும்புதலே நாம் தொடர்ச்சியாக காணப்பட வேண்டும். இந்த முன்னேறுகிற ரட்சிப்பிலே மனம் திரும்புதல் ஒரு திறவுகோலாக இருக்கிறது. ஆகையால் கவனமாக கேளுங்கள். இப்படியாக சிலரை நான் சந்தித்தேன். அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது குழப்பத்தில் வாழ்கிறார்கள். அவர்களோடு கூட நேரம் செலவழிக்கும் பொழுது அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் தேவ வசனத்திற்கு தெளிவாக ஒப்புக் கொடுங்கள். நம்மளுடைய முன்னேறுகிற ரட்சிப்பிலே மனம் திரும்புதல் முக்கியமான திறவுகோல். ஒவ்வொரு விசுவாசியும் கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான மனப்பாங்காகும் அது. Repentance is a blessed attitude. மனம் திரும்புதல் என்பது ஆசீர்வாதமான ஒரு அணுகுமுறையாகும். Attitude. Yes. That every believer must have. ஒவ்வொரு விசுவாசியும் இதை கொண்டிருக்க வேண்டும். An attitude. இந்த மனப்பாங்கானது every believer should have. ஒவ்வொரு விசுவாசியும் கொண்டிருக்க வேண்டும். Who aspire to have the overcoming life. இந்த ஜெய ஜீவிதத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் இதை கொண்டிருக்க வேண்டும். Those who desire to live an overcoming life, such ones must have this blessed attitude of repentance. யாரெல்லாம் இந்த ஜெய ஜீவிதத்தை கொண்டிருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பரிசுத்த இந்த ஆசீர்வாதமான மனம் திரும்புதலாகிய அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும். Those who would like to walk with the Lord, தேவனோடு கூட நடக்க யாரெல்லாம் விரும்புகிறார்களோ must have this blessed attitude of repentance. இந்த மனம் திரும்புதலாகிய ஆசீர்வாதமான மனப்பாங்கை கொண்டிருக்க வேண்டும். Blessed attitude of repentance. மனம் திரும்புதலாகிய ஆசீர்வாதமான மனப்பாங்கு. And this thoughts of repentance or attitude, இந்த மனம் திரும்புதலினுடைய மனப்பாங்கு அணுகுமுறை, blessed attitude, ஆசீர்வாதமான இந்த காரியம், blessed attitude of repentance,
மனம் திரும்புதலாகிய ஆசீர்வாதமான இந்த That speaks about மனப்பாங்கு a renewing of our mind. அது நம்மளுடைய மனது புதிதாகிறதை குறிக்கிறது, Renewal. புதிதாகுவதை குறிக்கிறது. Yes. So may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். To get the right translation is difficult. So we see that this principle of a blessed attitude speaks to us about our minds being renewed. இப்படியாக மனம் திரும்புதலாகிய அந்த ஆசீர்வாதமான மனப்பாங்கு நம்மளுடைய மனது புதிதாகிறதை இது குறிக்கிறது. All right. When we turn to the Bible and see the word repentance in the Greek, மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையின் கிரேக்க பதத்தை நாம் பார்க்கும் பொழுது, we are going to get into a lot of trouble here. When we look into the word repentance in the Greek, கிரேக்க பதத்திலே மனம் திரும்புதலுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, the Greek word is metanoia. மெட்டனோயா என்பது அதற்கு பொருளாகும். And the word metanoia means மெட்டனோயா என்றால் compunction or regret. மனஸ்தாபப்படுவது என்ற அர்த்தம், வருத்தப்படுவது. Yes. Compunction for or regret for guilt, குற்றத்திற்கு நேராக, I don't know how he is going to translate. குற்றத்திற்கு நேராக, செய்த குற்றத்திற்கு நேராக மனஸ்தாபப்பட்டு வருத்தப்படுவது, மறுமலர்ச்சி அடைவதற்காக வருத்தப்படுவது என்ற அர்த்தம். By implication it also means reversal. அது மீண்டும் பழைய நிலைக்கு செல்வதை குறிக்கிறது. Reversal of decision. மீண்டும் பழைய நிலையிலே சென்று முடிவை மாற்றுவது. To think differently. வித்தியாசமாக நினைப்பது. To reconsider. மறுபரிசீலனை செய்வது. These are some different shades of meanings for the word metanoia. மெட்டனோயா என்பதற்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. Yes, that is what the Strong's Concordance says. அந்த ஸ்ட்ராங்ஸ் அகராதி இப்படி சொல்கிறது. Yes. And when we turn to the Wine's dictionary, வைன்ஸ் அகராதியை நாம் பார்க்கும் பொழுது, அது உங்கள் நினைவுக்கு மறுபடியும் நினைப்பதை குறிக்கிறது. மனதின் மாறுதல். That comes from the word meta, the first word. மெட்டா என்றால் means change. மாறுதல் என்ற அர்த்தம். மனதின் மாறுதல். And the second part is noos, means the mind. நோவாஸ் என்பது மனதை குறிக்கிறது. Reflection. நம்முடைய ஒழுக்க expository dictionary says. நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகளினுடைய இருப்பிடமாகும். Dictionary which says the entire change of character. அந்த எல்லா விதமான சுபாவங்களையும் முழுமையாக மாற்றுகிறதை குறிக்கிறது. All that is evil. எல்லா விதமான தீங்கையும் விட்டுவிடுகிறதை குறிக்கிறது. Yes. There's another dictionary, இன்னொரு அகராதி, synonyms of New Testament, that says a thorough change of the heart. அந்த இருதயத்தின் முழுமையான மாற்றத்தை குறிக்கிறது. Of the life and actions. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளிலே மாற்றங்கள் வருகிறதை குறிக்கிறது. And Thayer's lexicon, New Testament says, a change of mind, மனதின் ஒரு மாற்றம், as it appears in one who represents of a purpose. ஒரு தீர்மானத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு காரியமாகும். Or of something he has done. அவர் செய்த காரியத்தை, செய்த காரியத்திலிருந்து மனமாற்றுதல். All these dictionaries or the Greek word tells one thing very clearly: change of mind. இவைகள் எல்லாம் மனதின் மாறுதல் என்பதை குறிக்கிறது.
as we know that it means turn around. அது திரும்ப செய்கிறது என்பதை குறிக்கிறது. திரும்ப செய்கிறது, Turning around and change in mind. மனதிலே திரும்பி முழுமையாக மாறுவதை குறிக்கிறது. Turning and returning. திரும்பி மனம் திரும்பி முழுமையாக திரும்பி, Of the word repentance. அதுவே மனம் திரும்பலின் அர்த்தமாகும். As we look at these dictionaries, இந்த அகராதிகளை நாம் பார்க்கும் go பொழுது, into the word study, இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, we conclude with this remark that repentance is a change of mind. மனம் திரும்புதல் என்பது மனதின் மாற்றத்தை இது குறிக்கிறது என்று நாம் சொல்லலாம். The mind that turns and turns your whole being. அந்த மனதானது திரும்பி உங்களுடைய முழு ஆள் தத்துவத்தையும் மாற்றுகிறது. Whenever you find the word turn, திரும்ப என்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, or the word return, மறுபடியும் திரும்புதலை குறிக்கும் பொழுது, வேதத்திலே பார்க்கும் பொழுது, it is the same concept. இப்படியாகவே பொருள்படுகிறது. Mind. மனதின் மாறுதலாக குறிக்கிறது. The mind changed, so your direction changed. உங்களுடைய மனது போய்கொண்டிருக்கிற ஒரு வழியிலிருந்து திசை திருப்பப்படுகிறதை குறிக்கிறது. So we see that the word repentance is talking about a change in your thought, a change in your mind that changes your complete direction. உங்களுடைய மனதின் நினைவுகளிலே மாறுதல், உங்களுடைய மனதின் சிந்தையிலே மாறுதல் அடைந்து உங்களுடைய திசை முழுவதுமாக திருப்பப்படுகிறதை குறிக்கிறது. With this thought, let's just turn to the book of Romans chapter 12. Now it's difficult to bring about this thought, especially with all ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், the book of Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy and acceptable to God, which is your reasonable service, and be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் புதிதாகி மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுலானவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் மறுரூபமாகுங்கள், நீங்கள் புதிதாகுங்கள். The renewing of your mind means by a turning of your mind, by a repentance in your mind. உங்களுடைய மனம் திரும்புவதனாலும் உங்களுடைய மனது திரும்புகிறதுனாலும் மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். So when it talks about renewing your mind, sometimes we wonder what is that? அந்த மனது புதிதாகிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படலாம். அது மனதின் மாறுதலை குறிக்கிறது. Turn your mind. உங்கள் மனதை திரும்புகிறதை குறிக்கிறது. From what you think to what he thinks. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதிலிருந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு மாறுதல். இதையே பவுலானவர் சொல்கிறார். சகோதரர்களே, உங்களுடைய மனதை மாற்றுங்கள். Turn in repentance. மனம் திரும்புதலினால் மாறுங்கள், திரும்புங்கள். Behold what is his will for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தத்தை பாருங்கள். Behold what is his mind for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக தேவனுடைய சித்தத்தை பாருங்கள். Behold your his thought in his word for you. அவருடைய வசனத்திலே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய சித்தத்தை பாருங்கள். உங்களுடைய மனதிலே மனம் திரும்புங்கள். The way that you are thinking to the way he is thinking. நீங்கள் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து அவருடைய சிந்தைக்கு நேராக கடந்து வாருங்கள். Get renewed. நீங்கள் புதிதாகுங்கள். வித்தியாசமாக நினைக்க பழகுங்கள். Don't think the way that you have in the past. கடந்த காலத்திலே நினைத்த விதமாக நினையாதிருங்கள். This is what Paul means. இதுவே பவுலானவர் சொல்கிறார். Be ye
transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்பதற்கு இதுவே Take அர்த்தம். on எடுத்துச் செல்லுங்கள், the எடுத்துக்கொள்ளுங்கள், thoughts of God, தேவனுடைய நினைவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், which you will find in the Word of God. வேத வசனத்திலே இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். Take on the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். That is there in God's Word. தேவ வசனத்திலே அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Word of God is His mind. தேவனுடைய வார்த்தை அவருடைய The சிந்தையாகும். Word of God is His thoughts. தேவனுடைய வார்த்தை அவருடைய The நினைவுகளாகும். Word of God is His will. தேவனுடைய வார்த்தை அவருடைய His சித்தமாகும், desire. அவருடைய வாஞ்சையாகும். Amen. Does ஆமென். that make sense to us? இது உங்களுக்கு புரிகிறதா? I tell you, the word repentance is very important for us if we are to conform to His image. அவருடைய ரூபத்திற்கு நாம் மறுரூபமாக வேண்டும் என்றால் இந்த மனம் திரும்புதல் மிக முக்கியம். Repentance is not a word for sinners. ஆகையால் மனம் திரும்புதல் பாவிகளுக்குரிய வார்த்தை அல்ல, Repentance is a word for an overcomer. ஜெய ஜீவிதம் செய்கிறவர்களுக்கு அது ஏற்ற வார்த்தையாகும். Amen. And everybody said, ஆமென். hallelujah. So many a time we think repentance is a word for sinners, but it's a beautiful word for those who are moving on in God's purpose. அநேக வேளைகளிலே மனம் திரும்புதல் பாவிகளுக்கான வார்த்தைகள் என்று நினைக்கிறோம், ஆனால் ஜெய ஜீவிதத்திலே முன்னேறுகிறவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வார்த்தையாகும். Oh, may God help us. தேவன் It's a நமக்கு உதவி blessed செய்யட்டும். attitude for an overcomer. ஜெய ஜீவிதம் செய்வர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாகும். धन्य रवैया है. ஒரு ஒரு ஆசீர்வாதமான மனப்பாங்காகும். You know, so it's very, very important இது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். for me, for you. We நாம் must, எல்லோருக்கும் இது பொருந்தும். the Word of God is where we find His mind, His thought, His will. அவருடைய சித்தம், அவருடைய சிந்தை, அவருடைய நினைவுகளை வேத It's வசனத்தில் நாம் time to பார்க்கிறோம். stop thinking like men ஆகையால் மனிதன் நினைக்கிற விதமாக நினைக்க வேண்டாம், and to start thinking like God. தேவன் நினைக்கிறதன் படியாக Now, சிந்திக்க I know வேண்டும். that. You would immediately say it's not possible. இது முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். Well, if you say not possible, you are going to be among the 10 spies who said not possible to go to the land of Canaan. அப்படியாக சொன்னால் அந்த 10 வேவுக்காரர்கள் கானான் தேசத்திலே But பிரவேசிக்க if you are முடியாது going என்று to be சொன்னார்களே, part of those two who said yes, it is possible, ஆனால் நீங்கள் முடியும் என்று சொன்னால் because they அவர்கள்- align with God's thought. நீங்கள் தேவ சிந்தையோடு கூட இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். That's why, brothers and sisters, we have to stop thinking like men and we must start thinking like God. ஆகவே நாம் மனிதன் சிந்திக்கிற விதமாக சிந்திக்காமல் தேவன் சிந்திக்கிற விதமாக His சிந்திக்க word வேண்டும். reveals to us His thought, His mind and His will. அவருடைய சிந்தையையும் அவருடைய நினைவுகளையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய வார்த்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. So it is very necessary for all of us to really take this word into our hearts. நம்முடைய இருதயத்திலே நாம் இதை எடுத்துக்கொள்வது மிக அவசியமாக Please, இருக்கிறது. let us receive this word into our hearts. ஆகவே இந்த வார்த்தையை And ஏற்றுக்கொள்ளுங்கள். say, Lord, I want to have this blessed attitude of repentance in my life. இந்த மனம் திரும்புதலாகிய அற்புதமான மனப்பாங்கை நான் கொண்டிருக்க வேண்டுமே என்று ஜெபியுங்கள். In my everyday life, Lord. என்னுடைய அனுதின I வாழ்க்கையிலே want to தேவனே, change. I want to turn and return. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், திரும்ப விரும்புகிறேன். Conform to you, Lord. அப்படியாகவே உமக்கு நேராக When நான் I can be ரூபமாக முடியும், transformed. எப்படியாகவே மறுரூபம் அடைய முடியும். Yes. So, my brothers and sisters, ஆகவே தேவ ஜனங்களே, the truth of repentance இந்த மனம் திரும்புதலுடைய சத்தியமானது is a broad truth. அது ஒரு விசாலமான சத்தியம். The truth of repentance is a broad truth. மனம் திரும்புதலுடைய சத்தியம் ஒரு விசாலமான சத்தியமாகும். Yes. We are putting off the mind of the flesh and are now putting on the mind of Christ. நம்மளுடைய மாம்சத்தின் சிந்தையை நாம் களைந்து போட்டு கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாம் அணிந்து கொள்கிறோம்.
But that can only be done by way of repentance. மனம் திரும்புதலின் மூலமாகவே இதை செய்ய முடியும். ஹalleluya. We are putting on the mind of Christ, and putting off the mind of the flesh is through repentance. மனம் திரும்புதலின் மூலமாக கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொண்டு நம்முடைய சிந்தையை நாம் களைகிறோம். So you see, repentance is a key word. ஆகவே மனம் திரும்புதல் முக்கியமான திறவுகோலாகும். Transformed life. ஒரு மறுரூபமாகிற வாழ்க்கைக்கு It's not a bad word. இது ஒரு மோசமான வார்த்தை அல்ல. For the sinners. It's a அது blessed பாவிகளுக்கான வார்த்தை அல்ல. for an overcomer. அது 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 ஆசீர்வாதமான மனப்பாங்காக ஜெய ஜீவிதம் செய்கிறவர்களுக்கு இருக்கிறது. So let's really set our hearts in the right direction. ஆகவே நல்ல திசையிலே நம்மளுடைய மனதை வைக்க And வேண்டும். let us open up our hearts for that word repentance into our lives. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்கிற வார்த்தைக்கு நாம் திறந்து காணப்பட வேண்டும். Thus, repentance is the entire change of mind from a state of complete death to a state of fullness of life. அப்படியாக மனம் திரும்புதல் என்கிறது நம்முடைய மனதின் அந்த மரித்த நிலைமையிலிருந்து அந்த ஜீவனின் முதிர்ச்சியான நிலைமைக்கு கொண்டு வருவதை குறிக்கிறது. From a state of complete death, மனதின் முழுமையான அந்த மரித்த நிலைமையிலிருந்து मृत्यु का a change of mind from a state of complete death. मृत्यु का மனதின் முழுமையான மரித்த நிலைமையிலிருந்து மாறுதல் அடைந்து change of mind from a state of complete death. மனதின் முழுமையான மரித்த நிலைமையிலிருந்து மாறுதல் அடைந்து state of complete death. You know, a state or realm of complete death. पूर्ण मृत्यु का अवस्था से चेंज होना. அதிலிருந்து மாறுதல் அடைந்து. Yes. So let me say this again in English. மறுபடியும் சொல்கிறேன். Thus repentance is the entire change of mind from a state of complete death to a state of or fullness of life. அப்படியாக அந்த மனம் திரும்புதல் என்பது நம்முடைய முழுமையான மனது மரித்த நிலைமையிலிருந்து மாறி தேவனுடைய அந்த முழுமையான ஜீவனுடைய மண்டலத்திற்கு வருவதை இது குறிக்கிறது. पूर्ण पूर्ण अवस्था. Yes. Change of mind. Repentance is the entire change of mind from a realm of complete death to a realm of fullness of life. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய முழு மனதும் அந்த மரித்த நிலைமையிலிருந்து மாறி அந்த கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண ஜீவனுக்கு வருவதை குறிக்கிறது. पूर्ण मृत्यु से पूर्ण जीवन में ले आने का जो परिवर्तन है वो है रिपेंडेंस. वेरी डिफिकल्ट. पूर्ण मृत्यु से पूर्ण जीवन में हमें ले आने का जो परिवर्तन का काम है दैट इज रिपेंडेंस. हालेलुया. बर्थ पैंग्स.
So let me say that again. மறுபடியும் சொல்கிறேன். True repentance or repentance is the entire change of mind from a realm of complete death to a realm of fullness of life. உண்மையான மனம் திரும்புதல் என்பது அந்த முழு மனதும் repentance is very important therefore if we are to move from the realm of death to the realm of life. ஆகவே நாம் அந்த மரித்த மண்டலத்திலிருந்து ஜீவனின் மண்டலத்திற்கு வருவதற்கு மனம் திரும்புதல் மிக முக்கியமாக இருக்கிறது. Yes. Now for example, my உதாரணத்திற்கு என்னுடைய நினைவுகள் மரணத்தில் இருந்தால் அதிலிருந்து எப்படி நான் ஜீவன மண்டலத்திற்கு வர முடியும்? I want to jump from here to that realm. No. I have to tell இங்கிருந்து நான் அங்கு குதிக்க முடியுமா? தேவனே, I have to tell Lord, my thoughts have been death. தேவனே, என்னுடைய நினைவுகள் மரித்ததா இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உதவி செய்யுங்கள். நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய நினைவுகள் மரணித்திருக்கிறது. அதை நான் விட விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்தி கழுவுங்கள். நான் இன்னொரு மண்டலத்திற்கு செல்ல வேண்டும். ஆமென். So repentance is a key for progressive salvation. அப்படியாக அந்த முன்னேறுகிற ரட்சிப்புக்கு மனம் திரும்புதல் திறவுகோலாய் இருக்கிறது. அது நம்முடைய முழு மனதின் மாறுதலை குறிக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மரணத்தின் மண்டலத்திலிருந்து அந்த ஜீவனின் பரிபூர்ண மண்டலத்திற்கு அது அழைக்கிறது. கவனமாக கேளுங்கள். அந்த ரட்சிப்பை போலவே ரட்சிப்பு முன்னேறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். அப்படியாகவே மனம் திரும்புதலும் முன்னேறுகிறது. Salvation is progressive, repentance is also progressive. எப்படியாக ரட்சிப்பு முன்னேறுகிறதா இருக்கிறதோ அப்படியாகவே மனம் திரும்புதலும். நமக்கு தெரியும் மனம் திரும்புதல் அநேகருக்கு ஒரு முறையாக இருக்கிறது. ஒரு முறை நான் மனம் திரும்பினேன், ஒரு முறை தேவனிடத்திலே வந்தேன், அதற்கப்புறமாக நான் மனம் திரும்பிய வாழ்க்கையை வாழ்கிறேன். மனம் திரும்புவது ஒரு முறை. ஒவ்வொரு கூடுகையிலும் நான் மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்படுவதில்லை. அதன் அர்த்தத்திலே நான் ஒரு முறை ரட்சிக்கப்படுகிறேன், ஒரு முறை ரட்சிக்கப்படுகிறேன். அந்த மனம் திரும்புதலாகிய அஸ்திபாரத்தை ஒரு முறை போடுகிறேன். அதற்கப்புறமாக மனம் திரும்பிய வாழ்க்கையை வாழ்கிறேன். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டேன், இன்றும் நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டது, என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு தடவை மனம் திரும்பினோம், நாம் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படியாகவே இப்பொழுதும் நான் தொடர்ச்சியாக நான் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மனம் திரும்புதல் என்பது ஒரு மோசமான வார்த்தை அல்ல. ஒரு ஜெய ஜீவிதம் செய்கிறவருக்கு அற்புதமான மனப்பாங்காகும். தேவனோடு கூட நடக்க விரும்புகிறவர்களுக்கு, யாரெல்லாம் தேவனுடைய பரிபூரணத்துக்கு வர விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் பரிபூரணத்துக்கு செல்ல விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் மனவாட்டியாக இருக்க விரும்புகிறார்களோ, இதை புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் ஒரு காரியத்தை உள்ளடக்கி அந்த விசுவாசியிலே மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை உள்ளடக்கி கொண்டு அது சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசியை முழுமையாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரே உள்நோக்கத்தோடு கூட அது சுற்றி கொண்டிருக்கிறது. அதுவே மிக முக்கியம். மனம் திரும்புதல் அவைகள் ஒரு அந்த விசுவாசியிலே முழுமையாக மாறுதலை கொண்டு வரும் உள்நோக்கத்தோடு கூட சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த கருவிலிருந்து முதிர்ச்சி வரை. Hallelujah. Repentance encompasses
encompasses and includes the entire change in the believer from conception to perfection. அந்த ஒரு விசுவாசினுடைய கருவிலிருந்து முதிர்ச்சி வரை இந்த மனம் திரும்புதலானது அதை உள்நோக்கமாக முழு மனதின் மாறுதலை உள்நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. So my brothers and sisters, ஆகவே தேவ ஜனங்களே, நேரம் விரைவாக போகிறது. progressive process. மனம் திரும்புதல் என்பது ஒரு முன்னேறுகிற ஒரு செயல்முறையாகும். process in every one of us. நாம் எல்லோருக்கும் அது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய ஒரு செயல்முறையாகும். Repentance is an attitude. மனம் திரும்புதல் ஒரு மனப்பாங்கு. In his spirit. அவருடைய ஆவியிலே ஒவ்வொரு விசுவாசியும் கொண்டிருக்க வேண்டும். It is a posture of the mind. அது மனதினுடைய நிலையாகும். Hallelujah. That every believer, every overcomer should have. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஜெயவாளியும் இதை கொண்டிருக்க வேண்டும். I would say these words again. மறுபடியும் சொல்கிறேன். It's a progressive process. மனம் திரும்புதல் என்பது தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய ஒன்று. It's an attitude that every believer needs in his spirit. தன்னுடைய ஆவியிலே ஒவ்வொரு விசுவாசியும் மனம் திரும்புதலை கொண்டிருக்க வேண்டும். Attitude. இது ஒரு மனப்பான்மை. Yes. It's a posture of the mind every believer should have. ஒவ்வொரு விசுவாசியும் கொண்டிருக்கிறதான ஒரு நிலையாகும். மனதின் நிலையாகும். Is a man who knows how to change his mind for God's mind. ஒரு ஜெயவாளி தன்னுடைய சிந்தையை தேவனுடைய சிந்தைக்கு எப்படி மாற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கிறான். In other words, the overcomer is a person who knows how to repent and turn his mind to God's mind. ஒரு ஜெயவாளி அவன் மனம் திரும்புதலின் மூலமாக தன்னுடைய சிந்தையை எப்படி தேவனுடைய சிந்தையாக மாற்றலாம் என்று அறிந்திருக்கிறான். இன்று இரவு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்மை மாறுவதற்கு தேவன் திறவுகோலை கொடுக்கிறார். அவருடைய நினைவுகளின்படியாக மாறுவதற்கு, அவருடைய மனதின்படியாக மாறுவதற்கு, அவருடைய உணர்வையும் அவருடைய சித்தத்தையும் நாம் கொண்டிருப்பதற்கு. ஆகையால் மனம் திரும்புதல் ஒரு திறவுகோல். ஆகவே இதில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படியாக தன்னுடைய சித்தத்தை மாறுவதற்கு ஜெயவாளி அறிந்திருக்கிறார். ஒரு ஜெயவாளி மனம் திரும்புதலை அறிந்திருக்கிறான். அவனுடைய மனது தேவனுடைய மனதை மாறும்படியாக. சவுல் ராஜா என்கிறவர் இருந்தார் பழைய ஏற்பாட்டிலே. He is often seen as a rebellious man. அவர் எப்பொழுதுமே ஒரு முரட்டாட்டமான மனிதராக பார்க்கப்படுகிறார். முரட்டாட்டமான ஒரு மனிதர். He rebelled against God. தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்தார். அவருடைய இருதயத்திலே பெருமை வந்தது. தன்னைத்தானே தாழ்த்த முடியவில்லை. ஆனால் இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். அவருடைய பெயர் தாவீது. அவர் ஒரு இடையன். தேவனை நேசித்தவர். அவர் அபிஷேகத்தை பெற்றவர். அவர் அபிஷேகத்தை பெற்றவர். அவர் அபிஷேகத்தை பெற்றவர். எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் மேலாக ராஜாவானார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பாவம் செய்தார். அவர் விபச்சார பாவம், அந்த கொலை பாவம். மேலும் அவர் ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதலை கொண்டிருந்தவர். இந்த வேதத்திலே எல்லா தலைமுறைக்கும் அவருடைய மனம் திரும்புதலானது அறியப்பட்ட ஒன்று. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். அவருக்கு தேவனுக்கு நேராக மனம் திரும்புதல். இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த அந்த மனிதனுடைய சங்கீத பாட்டு 51 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நிறைவேறுகிறது. நேரம் சென்று விட்டது. இப்படிப்பட்ட நல்ல உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. ஒருவர் அகந்தையினால் பிடிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்தார். ஆனால் தாவீதோ
தேவனுக்கென்ற இருதயம் கொண்டிருந்தவர், Though he sinned against God, தேவனுக்கு விரோதமாக we பாவம் see செய்தாலும் him கூட a great repentant heart. அவர் ஒரு பெரிய மனம் திரும்புதலை கொண்டிருந்த ஒரு Whose இருதயத்தை கொண்டிருந்தவர். repentance is known to the Lord and to all men thereafter. அதற்கு தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் அவருடைய மனம் திரும்புதல் அறிந்த ஒன்று. So may we not allow any pride within us. நமக்குள்ளாக எந்த ஒரு அகந்தையும் பெருமையும் கொண்டிருக்க வேண்டாம். In our hearts. நம்முடைய இருதயத்திலே மனக்கடினம் இருக்க வேண்டாம். The stubbornness of our way. நம்முடைய சொந்த வழியின் மனக்கடினம், A pride of our way. நம்முடைய வழியினுடைய அகந்தை, That can keep us away from the glory of his kingdom. நம்மளுடைய ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையை நம்மை தள்ளி வைக்கும். Ask us, ஒரு கேள்வியை கேட்கிறேன், are we flexible to God? தேவனுக்கு நாம் வளைந்து கொடுக்க முடியுமா? Bend? நாம் வளைய முடியுமா? Can we bend to God? தேவனுக்கு நாம் வளைந்து கொடுக்க முடியுமா? In repentance? மனம் திரும்புதலின் மூலமாக வளைய முடியுமா? Can we say, Lord, my thoughts are wrong? என்னுடைய நினைவுகள் தவறு தேவனே என்று சொல்ல முடியுமா? Will I let go my pride? என்னுடைய My ego? என்னுடைய உயர்ந்த எண்ணம் Before என்னுடைய God and before men? தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் நான் விட்டுக் கொடுப்பேனா? Am I flexible? நான் வளைந்தவனாக இருக்கிறேனா? நான் வளைந்து கொடுக்க முடியுமா? Willing to bend? நான் தேவனுக்கு நேராக வளைந்து கொடுக்க முடியுமா? The scripture says, வேதம் சொல்கிறது, all have sinned. நாம் எல்லோரும் பாவம் செய்து Glory of God. தேவ மகிமையற்றவர்களாகி, தேவன் சொல்கிறார், From that realm, அந்த மண்டலத்திலிருந்து தேவன் நம்மை எடுத்திருக்கிறார், brings us from glory to glory. நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு கொண்டு வருகிறார். All have sinned. நாம் எல்லோரும் பாவம் செய்து Glory of God தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி அங்கிருந்து தேவன் நம்மை எடுத்திருக்கிறார். brings us from glory to glory. அதற்கு அப்புறம் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறார். Closing. Let us நிறைவு செய்கிறேன். நாம் from திரும்புவோம், way. நம்முடைய வழியில் இருந்து திரும்புவோம், தேவனுடைய வழிகளுக்கு திரும்புவோம். 2 Chronicles 2 நாளாகமத்திலே வாசிக்கிறோம். 7. 7 After the temple was dedicated. 2 அந்த Chronicles chapter 7. அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதற்கு அப்புறமாக, After Solomon's great prayer, சாலமோனுடைய அந்த மிகச்சிறந்த ஜெபத்திற்கு அப்புறம், after the temple was dedicated, அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதற்கு அப்புறம், that night Lord appeared unto Solomon. அந்த இரவிலே தேவன் சொப்பனத்திலே தரிசனமானார் சாலமோனுக்கு. These are the words the Lord spoke to him. தேவன் இப்படி பேசினார். 14ஆம் வசனம், People which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and I will forgive their sin and will heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். If my people humble, என் ஜனங்கள் தாழ்த்தினால் something God recognizes. இதை தேவன் ஏற்றுக்கொள்வார். Pride and stubbornness will keep us away from God. கர்வமும் பெருமையும் தேவனை விட்டு, அந்த பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், Humble. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். Flexible to God. தேவனுக்கு நாம் வளைந்து கொடுக்க முடியுமா? And நாம் வளைந்து கொடுக்க முடியுமா? repentance. மனம் திரும்புதல் Bad word அது ஒரு மோசமான வார்த்தை அல்ல, for அது ஒரு திறவுகோல். அது இரட்சிப்புக்கு வழி நடத்துகிறது. brothers and sisters. தேவ ஜனங்களே, Repent. நாம் மனம் திரும்பும் பொழுது, Turn. நாம் மனம் திரும்பும் பொழுது ஒரு மாற்றம் வரும், ஒரு மனரூபம் வரும். Hallelujah. A change of mind. அந்த மனது மாறுதலை திசை திருப்பப்பட வேண்டும். Oh, repentance is a progressive process.
ஆகையால் மனம் திரும்புதல் தொடர்ச்சியான ஒரு செயல்முறையாகும். It's a blessed attitude அது ஒரு ஆசீர்வாதமான அணுகுமுறை. for every overcomer. எல்லா It's a ஜெயவாளிக்கும் posture in our minds. அது நம்முடைய மனதின் நிலையாகும். Overcomer. ஒவ்வொரு ஜெயவாளிக்கும் Hallelujah. An overcomer is one who knows how to change his mind for God's mind. ஒரு ஜெயவாளி என்பவன் தன்னுடைய Repent. சிந்தையை மனம் திரும்புதலின் மூலமாக தேவனுடைய சிந்தைக்கு மாற்ற அறிந்திருக்கிறவன். May God help us that we would experience this change இந்த மாற்றத்தை அனுபவிக்க நாம் in thoughts, நம்முடைய நினைவுகளிலே, in our நம்முடைய உணர்வுகளிலே, because நம்முடைய we see சித்தத்திலே God's word. தேவ வசனத்தை பார்க்கும் பொழுது Repentance is the key word, மனம் திரும்புதல் ஒரு மிகப்பெரிய திறவுகோல். that change. அந்த மாற்றத்தை அது கொண்டு வரும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். தேவ பிரசன்னத்தில் எழுந்து காணப்படுவோம். தேவ ஜெபத்திலே காணப்படுவோம்.